Hi friends, welcome to our channel Kalam James Hajivas. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் சிலது பார்க்கலாம். ஜூலை 18 தமிழ்நாடு மாநில உருவாக்க தினம். 2023 முதல் தமிழ்நாடு மாநில உருவாக்க தினம் ஜூலை 18 அனுசரிக்கப்படுகிறது. ஸோ எந்த ஆண்டு முதல் அப்படின்னா 2023 முதல் ஜூலை 18 அனுசரிக்கிறோம். ஜூலை 18 அன்று தான் அப்போதைய முதல்வர் CN அண்ணாதுரை 1967 ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஸோ அப்போ 67 தீர்மானம் நிறைவேற்றி 69 தான் பெயர் மாற்றம் செஞ்சாங்க. இது நம்ம ஸ்டாட்டிக்கில் படிச்சிருப்போம். குறிப்பு: நவம்பர் 1, 1956 அன்று மெட்ராஸ் மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மாநிலம் அப்படின்ற மாதிரி சேர்ந்தது. ஓகேங்களா. ஜூலை 20 உலக சதுரங்க தினம். 1924 பாரிஸில் ஃபிடே என்ற சர்வதேச செஸ் கூட்டமைப்பு உருவானதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 அன்று உலக சதுரங்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பு: இந்த விளையாட்டு பண்டைய இந்தியாவின் சதுரங்கத்திலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு இந்தியாவில் சதுரங்கத்திற்கான நிர்வாக குழு தான் இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது அதே நாளில் இன்னொன்று அனுசரிக்கப்படுது. என்னென்னு பார்த்தோன்னா சர்வதேச நிலவு தினம், IMD அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிலவில் மனிதர்கள் முதலாக இறங்கியதன் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 20 சர்வதேச நிலவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் பொது சபை, அதாவது UNGA ஜெனரல் அசம்பிளின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை 9 டிசம்பர் 2021 இந்த தினத்தை அறிவிச்சிருக்காங்க. 1969 ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் பர்ஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் நிலவின் மேற்பரப்பில் காலடி எடுத்து வைத்த அப்போலோ 11 திட்டத்தின் மூலம் மனிதர்கள் நிலவில் முதன்முறையாக தடம் பதித்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த டேட்டா எங்கே நம்ம படிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சயின்ஸ் புக்கில் லெசன் இருக்கும். ஓகேங்களா. அந்த லெசன்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுங்கள், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைனா நீங்கள் அந்த லெசன்ஸ்லாம் சயின்ஸில் இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. அண்டம் மற்றும் விண்வெளி லெசன்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஜூலை 22 தேசிய கொடியை நம்ம ஏற்றுக்கிட்ட நாள் அப்படின்றது தான். 1947 ஆண்டு அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டதை நினைவுகூரும் வகையில் ஜூலை 22 இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கொடி முதலில் 1923 பெங்காலி வெங்கையால் வடிவமைக்கப்பட்டது. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா 1923 வடிவமைச்சிருக்காங்க. 1823 ஒருத்தர் பிறந்திருப்பார். அது யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.